ஷபீர், எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளராக இந்த சந்திப்புகள்? அதுக்கு பிறகான தெளிவாக சொல்கிறாங்க, இதில் அரசியலோ கூட்டணி கணக்கோலாம் இல்லை, ஒரு பொது பிரச்சனை, அது எங்களுடைய நீண்ட காலமாக நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை முன்னெடுக்கிறோம். பார்வைகளோ அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அல்லது இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்ப்போ எதிர்கட்சிகளுக்கு இருக்குது. எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பிரிவினை வந்துடும் அல்லது எங்கள்கிட்ட ஒரு இடைவெளி வந்துடுங்கிறதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இடம் நாங்கள் கொடுக்கலாங்கிறத இன்றைய நிகழ்வு காமிக்குது அப்படிங்கிறத ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இதுல அரசியல் இல்லை அப்படின்னு சொல்றத ஏத்துக்க முடியாது. அரசியல் கட்சி ஒரு டிமாண்ட் வைக்குதுன்னா அது அரசியல் ரீதியான ஒரு டிமாண்ட் தான். கூட்டணி அரசியல் இல்ல, அதுல இல்ல கூட்டணி கணக்கு இல்ல, அதுல கூட்டணி கணக்கும் அடங்கி இருக்கிறது. ஒரு கூட்டணியில இருந்து கொண்டு ஆளுகின்ற அரசாங்கத்துடைய லிக்கர் பாலிசிக்கு எதிராக ஒரு மாநாட்டை கூட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த மாநாட்டு ஏற்கனவே 8 மணி நேர வேலைன்னு வந்த போது கூட்டணியில இருந்தவர்கள்லாம் எதிர்த்தாங்களே, அதுக்கு பிறகுதான் அரசாங்கம் அதை திருப்பி வாங்கினாங்க. பட் மாநாடு கூட்டினாங்களா? இன்னைக்கு கூட லேபர் டிபார்ட்மெண்ட்ல 1008 பிரச்சனை இருக்கு. அதுக்காக மாநாடு கூட்டினாங்களா? கூட்டலையே. ஒரு மாநாட்டை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு என்ன ஒரு விளக்க சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீம்ல ஒரு மாநாடு நடத்துவோம், இந்த ஆண்டுக்கான தீமா அதை எடுத்துட்டு வரோம். ஏன்னா 2 சம்பவங்கள் பெருசா நடந்துருச்சு, கள்ளக்குறிச்சியிலையும் மரக்காணத்திலையும். அப்ப அதுக்காக நாங்கள் எடுத்து வரக்கூடிய மையப்படுத்தக்கூடிய விஷயங்கிறாரு. ஒரு 3 வருஷம் திமுக ஆட்சியில இந்த விஷயங்கள் நடக்கல அப்படின்றது தான் அதை தானே அவங்க ஹைலைட் பண்றாங்க. 3 வருஷம் மது ஒழிப்பு அப்படின்றது வெறும் ஒரு கோஷமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி இந்த அரசாங்கம் எதுவும் செய்யலை. ஒரு 500 மதுக்கடைகளை மூடினாங்க, இன்னும் அந்த கடைகள் 5000 கடைகள் பிளஸ் கடைகள் இருக்கிறது. மதுவுக்கான டார்கெட் அப்படின்றது கூடிட்டே போகுது. மது குடிப்பவர்கள், போதையை பயன்படுத்துகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அதனால சமூக தீமைகள் ஏற்படுகிறது அப்படின்றது இந்த கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தானே அது. இந்த கவர்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அது இல்லன்னு சொல்லி நாங்க அரசாங்கத்தோடு இப்ப அரசாங்கத்தில் அல்லது ஒரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கணும்னு இல்லையே, கொள்கை முரண்கள் இருக்கிறதுனால தான் வேற வேற இருக்கிறோம். எங்களுடைய கொள்கையின்படி நாங்க இந்த இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன சொல்றாங்க, கொள்கையிலையும் திமுக இதை மறுக்கல, இதே கொள்கையில தான் திமுகவும் இருக்கு, அதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு மையப்படுத்தப்பட வேண்டியிருக்கு, ஒரு பிரச்சனையினுடைய சீரியஸ்னஸை புரிய வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கான மையப்படுத்துவதற்கான ஒரு மாநாட்டை முன்னெடுக்கிறோம். திமுகவும் அதை ஆதரிக்குது அப்படிங்கிறார் திரு சிந்தனை செல்வன். அப்ப எங்க முரண் வந்துச்சு? திமுக அதை ஆதரிக்கிறது, பங்கேற்கிறது, திமுகவும் இதில் பங்கேற்கும் அப்படின்றது இன்னைக்கு தான் வந்திருக்கு. முதல் அழைப்பு திமுகவுக்கு இல்ல இல்லையா? இந்த கொள்கையில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ, இந்த கொள்கையை யார் ஏத்துக்கிறாங்களோ, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி, அவங்களும் கலந்து கொள்ளலாம் அப்படின்றதுதான். அவங்க யாருக்கும் வெளிப்படையா நாங்க இந்த கட்சிக்கு வாங்க அந்த கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லல. பட் முதல்ல திமுக சொல்லி இருக்கலாமே. இதை திமுக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? முதலமைச்சர் அமெரிக்கால இருந்தார் அப்படின்றதுனால இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. என்ன குழப்பம்? எல்லா அமைச்சர்களும் அதுல இந்த பிரச்சனையே அதுல என்ன ஏதாவது டிஃபரன்ஸா இருந்ததுன்னு பாக்கல. இந்த இஷ்யூ ஒரு இன்னும் வளர விட்டு அது ஒரு பிரிவினையை நோக்கி கொண்டு போயிடக்கூடாது, அது ஒரு இந்த கூட்டணிக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, திமுக விசிக இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுல எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாததற்காக தலைவர் முதல் நாளே திருமாவளவன் அவர்களுடைய அழைப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவுக்கான அழைப்புன்னு வந்த பிறகு எல்லா ஊடகங்களிலும் அது பிரேக்கிங் நியூஸ் ஆன உடனடியாகவே எனக்கு தெரிஞ்சு திரு மா சுப்பிரமணியன் அதே போல திரு ரகுபதி ஒரே நாளில் ரியாக்ட் பண்ணாங்க. அவர் எங்களோட நல்ல நட்பில் இருக்கிறவர், இணக்கமாக இருக்கிறோம், எங்களுக்கு அவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, பிசிறு இல்லாமல் உறவு தொடருதுன்னு திரு மா சுப்பிரமணியன் சொன்னார். திரு ரகுபதி அவர்களும் அதை விட கூடுதலான ஒரு நட்பு முறை சொன்னார். எங்க அவங்களுக்கு அந்த சிக்கல் வந்துச்சு நீங்க பாக்குறீங்க? இல்ல அதுக்கு அப்படி எந்த ரியாக்ஷன் இமிடியேட்டா அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெகுலேஷன் முடிவுக்கு வரல. அந்த ஸ்பெகுலேஷன் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு வாரம் நாம எல்லாம் அதை டிபேட் பண்ணிட்டு இன்னைக்கு தான் அதற்கு ஒரு கிளாரிட்டி என்பது வந்திருக்கிறது. இன்னைக்கு அவர் போய் பார்த்திருக்கிறார், பார்த்ததுக்கு அப்புறம் பேசி இருக்கிறார். எங்களுடைய கொள்கையும் இதுதான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எங்களுடைய போது ஒரு பக்கம் இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு இஷ்யூவை பிளாட்டர்ல கொடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடாக நான் பார்க்கிறேன். எதிர்கட்சி சொல்லுவது தான் விற்கிறது, திமுக அரசாங்கம் மதுவை விற்கிறது. அதே சமயத்துல மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்து கொள்ளும், நீங்களே விற்பீங்களே, நீங்களே எதிர்ப்பான அரசியல் ரீதியான ஒரு டிமாண்ட் தான் இது. விசிகே இதை கையில் எடுத்திருப்பது, இதன் மூலமாக விசிகே ஒரு சில இன்னைக்கு எந்த சிக்கலும் இல்லைன்னு, அப்ப இதை ஒரு முற்றுப்புள்ளின்னு பாக்குறீங்களா இல்ல தற்காலிக சமாதானம் பாக்குறீங்களா? இது கூட்டணியில ஒரு சிக்கலை ஏற்படுத்த நான் எதிர்பார்க்கல. நாளைக்கு என்ன பிரச்சனை அவர் கையில எடுக்க போறார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும்.
அந்த சுமூகமாக போய்கொண்டிருந்த அப்படின்றதுக்காகவே அவங்க அமைதியாவே இருந்துடுறாங்க அப்படின்ற அந்த எண்ணத்தை மாற்றி இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறேன். பேசணும்னு ரொம்ப நேரமா விருப்பப்படுறாரு. எஸ் பிரசன்னா. நான் பெரும்பாலும் சபீர் அவருடைய உரைக்கு பொழிப்புரை சொல்றதில்ல, பட் இன்னைக்கு அவருடைய பொழிப்புரை வந்து சற்று வித்தியாசமா இருக்கு. முதல்ல அவர் பயன்படுத்தின வார்த்தை விடுதலை சிறுத்தைகள் திமுகவுக்கு டிமாண்ட் வச்சாங்க அப்படின்னு. எங்களுக்கு அவங்க எந்த டிமாண்டும் வைக்கல. முதலமைச்சர் அமெரிக்கால இருந்து இறங்கினப்ப மது ஒழிப்பே டிமாண்ட் தானேங்கிறாரு. இல்ல, அது இன்னைக்கான டிமாண்ட் இல்லையே. இன்னைக்கான டிமாண்ட் பாமக திமுக கூட்டணியில் ஆட்சியில் எங்களோடு ஒட்டி உறவாடி கொண்டிருந்த போதும் அவர்கள் மது ஒழிப்பை பேசினார்கள். அவர்களும் மாநாடு, நம்ம ஞாபகம் இருக்கும், சபீர் போயிருப்பாரு, மாமல்லபுரத்துல மாநாடு நடத்தினாங்க திமுக ஆட்சியின் போது. அதிமுக ஆட்சியில் கூட்டணியில் இருக்கிற போதும் அதே மாமல்லபுரத்தில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. ஆனா மது ஒழிப்பு மாநாடு நடத்திவிட்டு அந்த இடத்தில் எவ்வளவு அதிகபட்ச மது விற்றுவது என்பதையெல்லாம் பட்டியலிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இங்க வார்த்தைகள் ரொம்ப தெளிவா சபீர் சார் வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், திமுகவிற்கு விசிக டிமாண்ட் வைத்தது அப்படின்னு. விசிகாவினுடைய தலைவர் சொல்லுகிறார், அரசியலுக்கும் இதற்கும் தொடர்பில்லை, ஒரு பொது நோக்கத்திற்காக நாங்கள் நடத்துகிறோம், அதில் யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம். திமுகவை அழைச்சாங்களா, அதிமுகவை அழைச்சாங்க, தாவேக்காவை அழைக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுடைய ஸ்பெகுலேஷன். இது அழைத்தது உண்மைதானே? திமுகவை அழைத்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுட்டு அடுத்த கேள்வி அதிமுகவை அழைத்தார்கள், தாவேக்காவை அழைத்தார்கள் என்பது இட்ஸ் ஆன் பியூர் ஆஃப் யுவர் ஸ்பெகுலேஷன். இரண்டாவது, விசிகாவினுடைய டிமாண்ட் என்னங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தா என்கிட்ட இருக்கிறது. தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன 4 விஷயத்தை நான் சபீர் அவர்களுக்கு படிச்சு காட்ட விரும்புறேன். ஒன்று, தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்க ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும். கொடுத்த கடிதத்தில் சொல்றேன், மதுவிலக்கு விசாரணை ஆணையத்தை அமைத்தது போலவே தற்போதைய ஒன்றிய அரசும் அமைக்க வலியுறுத்த வேண்டும். மதுவிலக்கை வேண்டும். 16வது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை நிர்ணயம் செய்யும் போது மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும். இதுதான் அவர்களுடைய 4 மெயின் அஜெண்டா. அதுல முதல் அஜெண்டா ஆர்டிகல் 47 படி இந்தியா முழுமைக்கு மதுவிலக்கை அமல்படுத்துங்க. ஓகே, இதனுடைய நோக்கம் பெரிது, இதனுடைய தாக்கம் பெரிது. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு விடயத்தை பாமக செஞ்சா ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் விசிக எடுத்து கையில செய்யறப்ப அவருக்கு இவ்வளவு அரசியல் சாயமும் இவ்வளவு பிரிவினை சாயமும் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத எங்களுடைய தாழ்மையான. இது வந்து இன்னும் 2 பேரோட கருத்தை கேட்கணும், நீங்க பதில் சொல்லுங்க. இந்த டிமாண்ட் வச்சு ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா நாம இத பற்றி விவாதிக்கல. திமுகவுடைய கூட்டணி கட்சி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, அது விவாதிக்க வேண்டும். இல்ல அவர் என்ன சொல்றாரு, பாட்டாளி மக்கள் கட்சி இது விஷயமா பேசும்போது வரவேற்கிறீங்க, விசிகா இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்தா அதுக்கு அரசியல் சாயம் பூசுறீங்கன்றாரு. இல்ல, அது அரசியல் டிமாண்ட் தானே அது. ஓகே, இன்னொன்னு அவர் படிக்க மறுத்தது அந்த கடிதத்துல அவர் படிக்க மறுத்தது நான் படிக்கிறேன். இப்ப பிரசன்னா படிக்க மறுத்த ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மது கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கடைகளின் எண்ணிக்கையை மட்டுமின்றி விற்பனை இலக்கும் கூட படிப்படியாக குறைப்பதற்கும் முழு மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். 3 வருஷத்தில் தமிழ்நாடு அரசு அதை செய்யல. அப்போ இந்த விஷயத்தை அவர் வலியுறுத்துறார் அப்படின்னும் போது இது திமுக விரும்பாத ஒரு டிமாண்டாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை அழைத்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு விரும்பாததுன்னு எப்படி அந்த முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம். விரும்பாததுன்னு நீங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க என்ன வார்த்தை சார்? அது கூட்டணி கட்சி இந்த விமர்சனம் வைப்பதை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதான் பாக்குறேன். அதனால சிந்தனை செல்வன் தான் சொல்லணும், அப்படியான ஒரு டிமாண்ட் இதுவரைக்கும் 3 ஆண்டு காலத்துல ஏற்கப்படலை, அதனால தான் இன்னைக்கு முதலமைச்சர் அப்படி கொடுத்துருக்கீங்களா? ஷபீர் அதான் கேட்கிறாரு. எப்பொழுதுமே இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் கூட ஒரு நீண்ட கால ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அதை ஸ்பார்க் பண்ணுற மாதிரி ஒரு இஷ்யூ நடக்கும்போது அது ஒரு உடனடி தாக்கத்தை, வரலாறு முழுக்கவே நீங்கள் ஒரு விஷயம் அவசியமானது கருதுவோம். ஆனால் அது ஒரு உடனடி காரணம், அது தீப்பற்ற வைப்பதற்கான ஒரு உடனடி காரணம் நடக்கும். அதை போல இது தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டு வருவோம். என்னைக்கு மது ஒழிப்பு மாநாட்டை பேசினோமோ அன்றைக்கு அந்த வினாடியே நாங்கள் கோட் பண்ணி சொன்னது, திமுகவினுடைய மூத்த தலைவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன செய்தியையும் குறிப்பிட்டு திமுகவுக்கு இதுல கொள்கை ரீதியாக உடன்பாடு இருக்குங்கிறத குறிப்பிட்டு தான் நாங்கள் சொன்னோம். பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துட்டு வந்துடுறேன்.